வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் டைம் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மருத்துவ குணம் கொண்ட காய் பொரியல் பார்க்க போகிறோம். அவரைக்காய். இது கொடி அவரை. இது நான் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக கூடவே இதோட பெனிஃபிட்ஸும் சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். இது பிகினர்ஸ் ப்ளஸ் பேச்சுலர்ஸ் ரெண்டு பேருமே ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இந்த முன்னாடி பின்னாடி நாரை கட் பண்ணி எடுத்துட்டு அவரைக்காவை நல்லா கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா பொடுசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் உள்ள நன்மைகள் பார்த்துக்கலாம். நம்ம இதில் ஃபோலேட் சத்து அதிகமாக இருக்கனால மரபணு உற்பத்திக்கும் செல்களோட வளர்ச்சிக்கும் அமினோ அமிலம் உற்பத்திக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் வாரத்துக்கு 2 டைம் நம்ம கம்பல்சரி அவரைக்காய் உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மனித உடலுக்கு தேவையான அனைத்து கனிம சத்துக்களும் அனைத்து விட்டமின் சத்துக்களும் கிடைக்கிறதுக்கு இதில் நிறைய இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக நம்ம உடலில் அது எல்லா சத்துமே கிடச்சிரும். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. அதனால் ப்ரெக்னென்சி டைமில் உங்களுக்கு பிளட் லெவல் கம்மி ஆகுது அப்படின்னா இந்த போல் நீங்கள் அவரைக்காய் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கு பிளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ணுது. நல்லா காய் அரிஞ்சு வச்சாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். கடாயை வச்சுட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு தாளிக்க சேர்த்துக்கோங்க. கடாய் வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 பல்லு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க, ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் பரட்டிடலாம். பரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்ல பொடுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம பொரியலுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொடுசாக கட் பண்ண அவரைக்காயை நல்லா எண்ணெயில் 1 நிமிஷம் வரையிலும் நல்லா பரட்டி விட்டுறலாம். அதனால் இந்த போல் பொடுசாக நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபோலேட் சத்து கருவில் இருக்க குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி, முதுகு தண்டுவட வளர்ச்சி எல்லாத்துக்கும் இந்த ஃபோலேட் சத்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி இது 2 டைம்லையுமே உமன்ஸ் தவறாமல் நீங்கள் அவரைக்காய் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் யூட்ரஸ் ஸ்ட்ரென்த்துக்கும் உங்கள் பேபி ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணுது. அதே போல் சுவாச சம்மந்தல பிரச்சனையில் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சமாக நீங்கள் ரெக்கவர் ஆயிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி போல் தெளிச்சுட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறமா மூடி போட்டு வச்சிடலாம். அப்பப்போ லைட்டாக மூடி எடுத்து இந்த போல் கிளறி விட்டுக்கலாம். நம்ம இது மூல நோய் சம்மந்தமாக இருக்கிற பிரச்சனை, அது பெயின் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்க நீங்கள் அவரைக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். முட்டை உடச்சி சேர்த்தாச்சு. கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்தோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. இது நீங்கள் அவரைக்காய் செய்கிறது கொஞ்சம் பிஞ்சு அவரைக்காயாக இருந்தது அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு. அதே போல் அதை சீக்கிரமாக செரிமானம் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இது உடல் வலுவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதே போல் சுகர் பேஷண்ட் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சுகர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நார்மலாக அந்த பேஷண்ட்டுக்கு தலை சுத்தல், மயக்கம், கால் கையெல்லாம் மறுத்து போகிறதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது இந்த அவரைக்காய் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிரும். இதில் என்சைம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ வேதிப்பொருள் இருக்குது. அது நம்மளோட உடல் சீராக வேலை செய்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவரைக்காய் முட்டை வச்சு பொரியல் தயாராகிருச்சு. பிகினர்ஸ் ப்ளஸ் பேச்சுலர்ஸ் 2 பேருமே ஈஸியாக ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக செஞ்சு முடிக்கிற மாதிரி ரெசிபிஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.